வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே தினம் ஒரு தகவல் என்கின்ற தலைப்பிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் பிராமண வர்ணக்காரர்கள் தாங்கள் சாஸ்திர பிரகாரம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொன்றாக திருவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய பதிவானது பிராமண வர்ணக்காரர்களுக்கு மிகவும் அதிமுக்கியமான பதிவு. ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆர்வம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீராமஜெயம். வேத தர்ம சாஸ்திரத்தில் ஒரு புருஷர் ஆணுக்கோ அல்லது ஸ்திரீகள் பெண்ணுக்கோ விவாகமாகிறது. விவாகமானால் அந்த ஸ்திரீயாகப்பட்டவள், பெண்ணாகப்பட்டவள் தன்னுடைய பர்த்தாவாக இருக்கக்கூடிய கணவரினுடைய தாயார் தகப்பனாரை தனது தாயார் தகப்பனார் போல் பேணி காக்க வேண்டும் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இதே தர்மசாஸ்திரத்தில் கலியுகத்தில் பிராமண வர்ணமானது க்ஷீணமாக போவதற்கு காரணமாக இந்த ஸ்திரீகளே இருப்பார்கள் என்றும் எழுதப்பட்டுள்ளது. பெண்களே இருப்பார்கள். அது என்னன்னா, தங்களது மாமனார் மாமியாரை தங்களது தாயார் தகப்பனார் போல் மதிக்காமல் இருப்பது, அதாவது புருஷர்கள் ஆண்கள் சொல்வதையும் கணவன் மனைவி இருவர்கள் இருந்தால் இருவரும் சொல்லுவதை இருவரும் கேட்டுக்கொண்டு வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் கலியுகத்தில் பிராமண வர்ணக்காரர்களை விவாகமான உடனேயே இவர்கள் தன்னுடைய பாரியாளாகப்பட்ட தர்மபத்தினியாகப்பட்ட மனைவியினுடைய சொற்பேச்சை கேட்டுக்கொண்டு தன்னுடைய தாயார் தகப்பனாரையே உதறி தள்ளுவார்கள் என்றும் எழுதப்பட்டுள்ளது. ஆனால் அது தவறுன்னு சொல்லியிருக்கார். இந்த மாதிரி விஷயத்தை ஸ்திரீகளாகப்பட்டவர்கள், பெண்களாகப்பட்டவர்கள் செய்வதனால்தான் பிராமண வர்ணமே கலியுகத்தில் க்ஷீணமாக போய்விடும். அப்படின்னுட்டு தர்மசாஸ்திரத்தில் எழுதியிருக்கு. ஏன்னா கலியுகம் முடியணுமோனா அதுக்கு காரணகர்த்தாவாக பிராமணன் தான் இருப்பான். முதல் காரணகர்த்தா. ஏன்னா அவன் எதையுமே செய்ய மாட்டான், சஞ்சானம் பண்ண மாட்டான். பிராமண குலத்தில் இல்லாமல் வேறொரு குலத்தில் இருக்கிறத அவன் வேற வர்ணக்காரர்களை விவாகம் செய்து கொள்வான். இல்லாத பழக்கங்கள்லாம் இருக்கும் அப்படின்னுட்டு
சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அதனால்தான் பிராமண வர்ணக்காரர்களால் தான் இந்த கலியுகமானது பிரளயமானது ஏற்படுவதற்கு முதல் காரணகர்த்தா அவர்கள்தான் என்றும் எழுதப்பட்டுள்ளது. ஒவ்வொரு யுகத்துக்கும் எழுதியிருக்கா. அதெல்லாம் கலியுகத்தில் இருக்கிறத மட்டும்தான் நான் சொல்கிறேன். இப்போ சண்டாளர்கள்னு சொன்னேன். சண்டாளர்கள்னா யாருங்கிறதையும் சொன்னேன். அகோரின்னா யாரு? அதாவது உடம்பு முழுக்க சாம்பலை பூசிட்டு மண்டவோட எடுத்து மாலையா போட்டுண்டு இருக்கக்கூடியவா அகோரி. ஆனா வாரணாசி காசி க்ஷேத்திரத்துக்கு போறெல்லாம் அங்க புனிதமான கங்கை நதியானது மிகவும் பிரம்மாண்டமாக பிரபாவமாக போகிறது. அந்த கங்கையில் என்ன பண்ணுவான்னாக்கா, அந்த வாரணாசியில் யாராவது போயிட்டான்னா கங்கையில் தான் கொண்டு போய் அப்படியே விட்டுடுவா. அப்படியே எரிஞ்சுட்டே போகும். அங்கே இருக்கிறவன் என்ன பண்ணுவானாக்கா, அந்த பிணத்தை எடுத்து தின்பார்கள். அவர்கள் தான் சண்டாளர்கள். ஆனால் இப்போ கலியுகத்தில் என்ன சொல்கிறான்னு எழுதியிருக்கு, அகோரிகள்னு சொல்லுவா அப்படின்னு தர்மசாஸ்திரத்தில் எழுதி. அதே சமயம் பிராமணர்கள் துலால் மாமிசம் மற்றும் முட்டை இவைகளை சாப்பிட்டாலே அவர்கள் சண்டாளர்களுக்கு சமமானவர்களாக ஆகிவிடார்கள். அவர் சண்டாளர்கள் தான், அவர்களும் சண்டாளர்கள் தான் தர்மசாஸ்திரத்தில். ஏன் அதை சொன்னான்னா, அதுவும் இறந்து போன பொருள் தான். இளைஞர்களும் இறந்து போன பொருள் தான். அதாவது உயிர் உள்ளது அனைத்துமே பிராணிகள் தான் சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். மனுஷன் முதல் கொண்டு எல்லாருமே பிராணிகள் தான். அப்போ அதனுடைய உயிர் போனதுக்கு அப்புறம் அதை சாப்பிட்டாக்க அதை நீங்களே புரிஞ்சுங்க. ஆகவே பிராமண வர்ணக்காரர்களில் இருக்கக்கூடிய ஸ்திரீகள் நிறைய பேர் இருக்கா. இன்னும் மாமனார் மாமியார் காப்பாற்றிட்டு வரா. அவள்லாம் இருக்கா. அவள்லாம் இருக்கிறதுனால தான் ஓரளவுக்காவது பிராமணனுக்கு மதிப்பானது இருந்துட்டு இருக்கு. இந்த பிராமணுடைய மதிப்பு இன்னும் 5 வருஷம்தான். இன்னும் 5 வருஷம் கழிச்சு பிராமணன்னா யாருன்ற அளவில் கேட்குற அளவில் போய் நிற்கும். இப்பயே நம்மளை நாம் சுதாரித்து கொண்டாதான் இந்த பிராமண வர்ணக்காரர்கள் இவாளால் லோகமானது க்ஷேமமாக இருக்கும். ஆகவே பிராமண வர்ணக்காரர்களில் உள்ள கணவன் மனைவி இருவரும் அந்யோன்யமாக இருந்து தங்களது பர்த்தா கணவரினுடைய தாயார் தகப்பனாரை, உங்களது மாமனார் மாமியாரை உங்களது தாயார் தகப்பனார் போல் இனியாவது பாவித்து அவர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள். அது உங்களை வாழ்க்கையிலே மிக 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 உயர்ந்த நிலையில் கொண்டு வைத்து செல்லும். உயர்ந்த நிலையில் வைக்கும். இதான் தர்மசாஸ்திரம் சொல்றது. நாளை மற்றொரு தகவலுடன் உங்கள் அனைவரையும் அன்புடன் சந்திக்கின்றேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபம் அஸ்து. ததாஸ்து.